இனிய தோழர்களே, தோழியரே மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அன்பு மகள்களே, உங்கள் அனைவருக்கும் லதாம்மாவுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே கிராண்டான செலவு குறைவான டிசைனை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நேரத்தையும் நம்ம குறைவான நேரத்தில் அதிக அளவு டிசைன் வச்ச மாதிரி ரொம்ப கிராண்டாக நம்மளால் செய்ய முடியும். இதுக்காக நம்ம தச்ச ப்ளவுஸை கூட இந்த மாதிரி டிசைன் செஞ்சு அழகாக்கலாம். இதுக்கு நான் 2 வகையான லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நெக்கை சுற்றி வைக்க போகிறோம். அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு அடையாளப்படுத்தி நம்ம அந்த இடத்துல ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ கழுத்தை சுற்றி நம்ம அந்த டிசைனை வைக்கிறதுக்கு முதல்ல எட்ஜு, இப்போ நம்ம வெளிப்பக்கத்தில் இருந்து வெளியே போட்ட கோட்டில் இருந்து உள்பக்கமாக ஒரு லூப் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதையே திரும்ப நம்ம தலைகீழாக இந்த பக்கம் வரைகிறோம். இந்த டிசைனை நல்ல ஒரு 1.5 இன்ச்சு இந்த இடையில் கேப் வர்ற மாதிரி பார்த்து இந்த மாதிரி டிசைனை வரைஞ்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது அந்த நம்ம டிசைன் வச்சோம்னா கூட பளிச்சுன்னு தெரியும். இப்போ இதில் வைக்கும் பொழுது நம்ம லூப்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த லூப்பு வகையை நம்ம கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி வைக்கணும். எட்ஜஸில் நமக்கு அந்த துண்டு கட் பண்ணுற இடம் அது உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் போதும். இப்போ இது மாதிரி வைக்கும் பொழுது நீங்கள் லேஸை இழுத்து வைக்காதீங்க. ஏன்னா அது எலாஸ்டிக் மாதிரியான அமைப்பு கிடையாது. லேஸை நீங்கள் எப்போ வைக்கும் பொழுதும் இந்த மாதிரி பெண்டு செய்கிறீங்க இல்லையா, அந்த நடுபாகம் அந்த லூப்பு வர்ற இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக, அதாவது லூஸாக விட்டு அதை செய்யுங்க. டைட்டாக இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாத்து இழுத்த மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த டிசைன் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால் எப்போ தைக்கும் பொழுதுமே லேஸ் தைக்கிற கட்டத்தில் நீங்கள் அதை கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக அதை சுலபமாக வர்ற மாதிரி லூஸ் விட்டு நீங்கள் அந்த மிஷினை இயக்கும்பொழுது ரொம்பவே அந்த டிசைன் அழகாக தெரியும். கரெக்டாக நம்ம அந்த போட்ட கோட்டில் அந்த எண்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லூப்பு நம்ம உள்பக்கமாக வைக்கணும். அதாவது அந்த வளையம் வர்றது கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி வைக்கலாம். அதே நேரம் இந்த வெளிப்பக்கம் நமக்கு இந்த தலைக்கீழாக வரைஞ்சோம் இல்லையா, அதை இப்போ தைக்கும் பொழுது இந்த பக்கம் வரக்கூடிய லூப்பை கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி, அதாவது அந்த நடுவில் அந்த டிசைன் பார்க்க ரொம்பவே அழகாக தெரிகிற மாதிரி, அந்த வித்தியாசம் தெரிகிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே அதை அழகாக மொத்த நம்ம வரைஞ்ச அத்தனை டிசைனையுமே நம்ம தைச்சிக்கலாம். நான் முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரியே வைக்கிறேன். முன்பக்கத்தில் நம்ம இந்த டிசைனை வைக்கும் பொழுது நீங்கள் தங்க நகை ரொம்ப பெருமளவு போடணும்னு கூட கிடையாது. நல்ல கிராண்டான ப்ளவுஸையே, அதாவது நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிசைன் செஞ்சு போடும் பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு தங்க நகை போடணும், எதுவுமே நீங்கள் கிராண்டாக போடணும்னு அவசியமே இல்லை. ப்ளவுஸே உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் சிம்பிளாக போடும் பொழுது கூட ரொம்பவே அழகான லுக்கு கிடைக்கும். இப்போ அந்த எட்ஜஸ் எல்லாம் மறைக்கிற மாதிரி அதாவது நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த எட்ஜு வெளியே தெரியாத மாதிரி இன்னொரு லேஸை வச்சு அதில் அப்படியே ஃபினிஷ் பண்ணலாம். எப்போவுமே கிராண்டாக போட்டோம்னாலே சேலையோடைய அழகை அதிகப்படுத்தி காட்டும். அதனாலேயே எல்லாருமே ப்ளவுஸை டிசைன் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். அந்த தோற்றமே நமக்கு அழகை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே நம்ம அந்த தையலை 2ஆக போட்டு அந்த லேஸ் அசையாத மாதிரி, அதாவது நம்ம அந்த எட்ஜஸ்லாம் மறைக்கிற மாதிரி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணி அழகாக தையலை போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டு
பீசஸ் எதனா இருந்ததுன்னா அதை அழகாக கிளியர் பண்ணி விட்டுருங்க, கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அழகான டிசைனாக நீங்களும் தைச்சி போடணும். வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி.